ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. இப்போ நம்ம போன ஆடியோவில் சீதையை ராமர் அவருக்கு தந்தையினால் அளிக்கப்பட்ட மனைவின்னு குறிப்பிடுறார். அப்போது அவருடைய வீரத்தினால தானே மனைவியாக அவளுக்கு கிடைச்சான்றதுக்கான பதில் அயோத்தியா காண்டத்தில் வருது. அதில் அனுசூயைக்கிட்ட சீதை தனக்கு திருமணம் நடந்த விதத்தை விவரிக்கிறாங்க. அப்போ ராமர் வில்ல ஒடித்த உடனேயே என்னை மணக்குமாரி என் தந்தை ஜனக மன்னர் ராமரை கேட்டுக்கிட்டார். ஆனால் ராமரோ தன்னுடைய தந்தையின் விருப்பத்தை அறியாமல் என்னை ஏற்க முடியாதுன்னு மறுத்துடுறாருன்னு சீதை சொல்கிறாங்க. அப்போது சீதை சொல்கிற விவரம் பாலகாண்டத்தில் குறிப்பிடப்படலை, ஆனால் அயோத்தியா காண்டத்தில் தெளிவாக சொல்லப்படுறது. இப்போ இதில் ஒன்று நம்ம கவனித்தோம்னாக்கா, ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களில் சில நிகழ்ச்சிகள் 2-3 இடத்துல வர்ணிக்கப்படுறது. அதை ஒட்டு மொத்தமாக எல்லாம் அந்த 2-3ஐயும் சம்மந்தப்படுத்தி ஒருமிக்க பார்த்தா தான் நம்மளுக்கு அந்த இதிகாசம் என்ன சொல்ல வர்றது அப்படின்றதே புரியுது. இதை நம்ம அணுகுமுறையாக நம்ம வச்சுட்டோம்னாக்கா, அயோத்தியா காண்டத்தில் சீதை சொல்கிறத வச்சு பார்க்கும்பொழுது ராமர் அவளை தனது தந்தையினால் அளிக்கப்பட்ட மனைவின்னு சொன்னதில் எந்த தவறும் இல்லை. இப்படி தெய்வங்களுக்கு நிகரான பேரழகோடு விளங்குறாங்க ஜனக மகளான சீதை. ராமர் தான் மனசில் நினைக்கிற எண்ணங்களை கூட மிக நுணுக்கமாக புரிஞ்சிடக்கூடியவங்களாக அவங்க இருந்தாங்க. பேரழகு உள்ளவளும் பெரும் அன்பு செலுத்துகிறவளுமா அந்த சிறந்த அரசகுமாரியாக வாழ்ந்தாங்க ராமர்கிட்ட சீதை. தேவர்களுக்கெல்லாம் தேவனான விஷ்ணு பகவான் லக்ஷ்மி தேவியோடு கூடி இருக்கிறது போல் ராமர் சீதையோடு கூடி ஒளி வீசிண்டு திகழ்ந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த இடத்தோட பாலகாண்டம் நிறைவு பெறுறது, அதாவது இந்த கட்டம் முடியறச்சே பாலகாண்டமும் முடிஞ்சிடுறது. ஸ்கந்த புராணத்தில் ராமாயணத்தை படிக்கிறதாலையும் கேட்கறதாலையும் குறிப்பிடப்படுற நன்மைகள் சொல்லப்பட்டிருக்க பகுதியில் சில பண்டிதர்கள் சுட்டி காட்டியிருக்காங்க. அதை ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண மகாத்மியம்ன்றது பாலகாண்டத்தை படிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை சொல்லப்பட்டிருக்கு. மக்கட்பேரை தரும்னு சொல்லப்பட்டிருக்கு. வியாதிகளை நீக்கும், மனைவி மக்களோடு உண்டாகக்கூடிய மனஸ்தாபங்களை நீக்கும், குடும்பத்துக்கு க்ஷேமத்தை அளிக்கும்னு பிரம்மதேவர் நாரதர்கிட்ட விவரித்து சொல்கிறார். மேலும் அதில் குமார சம்ஹிதோக்தம் அப்படின்ற பகுதியில் சொல்லப்பட்டிருக்க சில குறிப்பிட்ட பலன்களையும் சில நூல்கள் விவரிக்கிறது. அந்த பகுதியில் அகஸ்தியர் மாண்டோக முனிவருக்கு எந்தெந்த குறை நீங்கள் ராமாயணத்தில் எந்தெந்த கட்டத்தை படிக்கணும்னு சொல்லிகிட்டே வர்றார். அதில் பாலகாண்டம் பற்றி அவர் சொல்கிறது குறிப்பிடத்தக்கது. திருமணம் செஞ்சுக்க விரும்புகிற பிரம்மச்சாரியும் நல்ல மாப்பிள்ளையை தேடி காத்துருக்கிற பெண்ணும் சீதையின் திருமண கட்டத்தை படிக்கணும்னு அறிவுறுத்தப்படுறது. தனக்கு மகன் வேணும்னு விரும்புகிறவன் மனைவியுடன் கூடி தசரதற்கு ரிஷ்யசிருங்கரால் செய்விக்கப்பட்ட யாகம் பண்ணின பகுதிகளை படிக்கணும். கர்ப்பமாக இருக்க பெண்கள் சுகப்பிரசவத்துக்காக காத்துருக்கவா அந்த பெண்கள் காதில் விழும்படியாக ராமர் பிறந்த கட்டத்தை படிக்கப்படணும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிட்டு சொல்லப்படாத மற்ற பிரச்சனைகள் தீர்ற வகையில் பலன்களை வேண்டவா ராமர் பரசுராமர் வெண்ண கட்டங்களை படிக்கணும். இதை தவிர ஜாதக ரீதியான சில தோஷங்கள் குறைகள் நீங்கிறதுக்காக ராமாயணத்தில் எந்தெந்த கட்டத்தை படிக்கணும்னுட்டு பரமசிவன் பார்வதி கிட்ட சொல்கிறதா அமைக்கப்பட்டிருக்கிற ஸ்லோகங்களும் அந்த நூல்களில் இருக்குது. அவற்றில் சில உதாரணங்களை இப்போ நம்ம பார்ப்போம். சூரிய தசை தோஷம் செய்யக்கூடியதாக ஒருத்தனுக்கு இருக்குமானா அவன் பரமசிவன் கங்கையை தனது தலையில் தாங்கின கட்டத்தை படிக்கணும். சந்திர தசையிலால் குஜ அபவாத தோஷ பரிகாரம் வேணுங்கிறவா விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணால் அழைச்சிட்டு போகிற கட்டங்களை படிக்கணும். சந்திர தசையில் குரு புக்தி தோஷம் பரிகாரத்துக்காக வால்மீகி முனிவருக்கு ராம கதையை சுருக்கமாக நாரதர் உபதேசித்த கட்டத்தை படிக்கணும். சந்திர தசையில் ராகு புத்தி தோஷ பரிகாரத்துக்கு அகல்யினுடைய சாப விமோச்சன கட்டம் படிக்கப்படணும். ராகு தசையில் சூரிய புக்தி தோஷத்து பரிகாரமாக தசரதனுடைய வம்ச பரம்பரை, அதாவது சூரிய வம்ச பரம்பரை படிக்கப்படணும். ராகு தசையில் கேது புக்தி தோஷ பரிகாரத்துக்கு ராமர் அம்பை எய்து தெய்வ உலகங்களை அடையக்கூடிய பரசுராமரின் வல்லமையை பறித்த கட்டம் படிக்கப்படணும். சனி தசை தோஷம் நீக்கிறதுக்கு விஸ்வாமித்திரருடைய யாகத்தில் ராட்சசா வதம் செஞ்சப்பட்ட கட்டம் படிக்கப்படணும். இப்படியெல்லாம் பலன்கள் சொல்லப்பட்டுன்னு வருது. அதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.